போனை பிடிங்க கையில வச்சிருக்காங்க. அவரு கையில போன் இருக்கு, பாத்துக்கோங்க. நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன். இப்பயே இங்கே கட்டுனா என்கிட்ட காசு இல்ல, எனக்கு டைம் இருக்கு ஃபைன் கட்டுறதுக்கு. ஃபைன் பே பண்ணாதான் வண்டி விடுவோன்றாங்க. எனக்கு காசு இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா காசு இல்ல, நான் ஃபைன் போடுங்கன்னு சொல்லிட்டேன், கட்டுறேன்னு சொல்லிட்டேன். ஸ்பாட் ஃபைன் கட்டலனா வண்டியை சீஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஆர்கியூ பண்றாங்க நீங்களே பாருங்க. அது இல்லாம போனை பிடிங்க கையில வச்சிருக்காங்க. அவரு கையில போன் இருக்கு, நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன். அபராதம் கட்டுவது தொடர்பாக பெண் போக்குவரத்து காவலருக்கும் இளைஞர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம். இங்க பாருங்க, நான் வந்து ஹெல்மெட் ரெண்டாவது ஹெல்மெட் போட்டு வரலன்னு பிடிச்சாங்க. நான் ஃபைன் போடுங்கன்னு சொல்லிட்டேன், கட்டுறேன்னு சொல்லிட்டேன். ஸ்பாட் ஃபைன் கட்டலனா வண்டியை சீஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க. எவ்வளவு ஆர்கியூ பண்றாங்க நீங்களே பாருங்க. அது இல்லாம போனை பிடிங்க கையில வச்சிருக்காங்க. அவரு கையில போன் இருக்கு, பாத்துக்கோங்க. நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன். இப்பயே இங்கே கட்டுனா என்கிட்ட காசு இல்ல, எனக்கு டைம் இருக்கு ஃபைன் கட்டுறதுக்கு. நான் ஃபைன் கட்டுறேன்ற வண்டியை சீஸ் பண்ணுன்றாங்க. இதுக்கு அதுதான் எவிடன்ஸ். பின்னால் அமர்ந்திருந்தவர் ஹெல்மெட் அடியிலன்னு அபராதம் விதிச்சாங்க. நான் கோர்ட்ல கட்டுறேன்னு சொல்லியும் என்கிட்ட பணம் இல்லன்னு சொல்லியும் ஆன் ஸ்பாட்ல கட்டினாத போலீஸ் சொன்னது பரபரப்பை ஏற்படுத்தினதா கூறப்படுது. நான் ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன், ஸ்பாட்ல கட்டணும்ன்றாங்க. ஃபைன் பே பண்ணாதான் வண்டி விடுவோன்றாங்க. எனக்கு காசு இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா காசு இல்ல, என்கிட்ட சுத்தமா காசு கிடையாது. ஃபைன் போட்டு கொடுங்க, நான் கோர்ட்ல கட்டிக்கிறேன்ட்டு. ஃபைன் போட்டா 15 நாள் டைம் இருக்கு, இப்பயே கட்டணும்னு ஒண்ணு எதுவுமே ரூலுமே கிடையாது. இவங்க அப்படி சொல்லி வண்டியை சீஸ் பண்ணுவோன்றாங்க. இது நடந்தது அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கமிஷன் ஆபீஸ் போயிட்டு. அதுக்கு இதுதான் ப்ரூஃப், இந்த வீடியோ தான் ப்ரூஃப். சென்னை மாங்காடு சீனிவாச நகர் பகுதியை சேர்ந்த மதியழகன் அப்படின்றவரு அவரோட நண்பரோட இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வாகனம் ஓட்டுற நபர் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் பின்னாடி அமர்ந்திருந்தவரு ஹெல்மெட் அணியாததால சென்னை ராமபுரம் சிக்னல் பக்கத்துல வாகன தணிகையில ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசார் இவங்களை பிடிச்சு அவங்கள ஆவணங்களை ஒப்படைக்க சொல்லிருக்காங்க. ஆவணங்களை ஒப்படைச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட பின்னாடி அமர்ந்திருந்தவர் ஹெல்மெட் அணியலன்னு சொல்லி அபராதம் விதிச்சிருக்காங்களாம். ஆனா அபராத ரசீதை கொடுங்க, நான் கோர்ட்ல போய் கட்டுறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொல்லியும் இல்ல இங்கதான் கட்டணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களாமா. அதை தொடர்ந்து என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லியுமே காவலர் என்னை இங்கேயே கட்டணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதா அந்த நபர் பேசக்கூடிய வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில பெண் போக்குவரத்து காவலரும் அந்த இளைஞர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.